தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் திரு விஜய் அவர்கள் சமீபத்தில் தஞ்சாவூர் போயிருந்தாரு. போனவர் அங்க நிர்வாகிகள் சந்திப்பு, மக்கள் சந்திப்பு, ரசிகர்கள் சந்திப்பு, வாக்காளர்கள் சந்திப்புன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சந்திப்பு நடத்திட்டு போயிருந்தாரு. அங்க பேசுற நம்ம ஆளு எப்பவும் போல டிவிகே வர்சஸ் டிஎம்கே, ஸ்டாலின் வர்சஸ் விஜய், ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி, சிஎஸ்கேவுக்கு விசில போடு, டிவிகேவுக்கு விசில் சின்னத்துல ஒரு ஓட்டை போடு. போன மீட்டிங்ல விஜய்னா தமிழ்நாடு, தமிழ்நாடுனா விஜய்னு பேசுறவர் இந்த மீட்டிங்ல டிவிகேனா தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் டிவிகே. மற்ற கட்சிகளுக்கு வேணும்னா இது எலெக்ஷனா இருக்கலாம், ஆனா எனக்கு எமோஷன், ஓசியானிக் எமோஷன், நான் எடுப்ப எக்ஸிகியூஷன், அது மூலமா தருவ சொல்யூஷன். உங்ககிட்ட வந்து டெல்டா காரணம் சொல்லுவாங்க, ஆனா அவங்க டெல்டா காரணங்க இல்ல, டால்டா காரணங்க. காவிரி தென்பண்ணை பாலாறு டிவிகேவை தவிர மிச்ச எல்லா கட்சிக்காரங்களுமே ஒரே கோளாறு. நடக்கிறது விடியல் ஆட்சி இல்ல, மோசமான ஆட்சி, மோசமான ஆட்சியிலேயே முக்கியமான ஆட்சி. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு விடியட்டும் இல்ல, தமிழ்நாட்டோட சட்டம் ஒழுங்கு சந்தி கெட்டு சிரிக்கட்டும். 2 ஏக்கருக்கு மேல இருந்தா இதெல்லாம் பண்ணுவேன், 2 ஏக்கரு கீழே இருந்தா இதை பண்ணுவேன், 5 ஏக்கரு மேல இருந்தா இதை பண்ண ட்ரை பண்ணுவேன். நான் வாயில வட சொல்றவங்க இல்லைங்க, நான் சொல்றதை தான் செய்வேன், செய்யறத மட்டும்தான் சொல்லுவேன்னு சொல்லி நம்மளால மறுபடியும் ஒரு முறை மாசா பேசிட்டு போயிருக்காரு. அப்படி அவர் மாசா பேசிட்டு போனதை பல பேர் தமாசா போட்டு ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறத நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. என் நெஞ்சில் குடியிருக்கும் தஞ்சை மக்களே, என் நெஞ்சில் குடியிருக்கும் வேலூர் மக்களே ஒருத்தர் விஜய் எழுதி கொடுத்துருப்பாரு இல்லையா, அவர் யாருன்னு தெரியலனாலும் அவரை தேடி கண்டுபிடிச்சு அவனோட கொலகால பல பேர் கண்டிப்பா சுத்திட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திரு விஜய் அவர்கள் சினிமா துறையில ஒரு சிறப்பான பெர்ஃபார்மர். ஆனா அவர் ஒரு முறை அரசியல் மேடைகள்ல பேசும்போது அவரோட பேச்சை ட்ரோல் பண்ணிட்டே இருக்காங்க. இது கண்டிப்பா விஜய் அவர்களோட பார்வைக்கு போயிருக்கும். அப்படி இருக்கும்போது திரு விஜய் அவர்கள் அந்த விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல ட்ரை பண்றாரு. ஆனா அந்த விமர்சனங்கள் ஏன் வருதுன்றத கண்டுபிடிக்க ட்ரை பண்றாருன்னு பார்த்தா கண்டிப்பா இல்லைன்னு தான் தோணுது. பேப்பரை பார்த்து பேசுறாரு, பேப்பரை பார்க்காம பேசுறாரு, துண்டு சீட்டு, A4 ஷீட்னு யார் என்ன ட்ரால் பண்ணிட்டு பார்த்தோம். ஆனா அதெல்லாம் இங்க முக்கியம் இல்லை. ஆனா அவர் பார்த்து படிச்சாலும் பார்க்காம படிச்சாலும் படிக்கிற விஷயத்துல கண்டென்ட் இருக்கா, கண்டென்ட் இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியமே. அந்த வகையில விஜய் அவர்களோட இந்த தஞ்சாவூர் பேச்சுல கண்டென்ட் இருந்தான்னு கேட்டா கண்டென்ட் இருந்தது, ஆனா அது கம்ப்ளீட்டா இருந்ததான்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. ஏன்னா விஜய் அவர்களோட விக்கிரவாண்டி மாநாட்டை தொடங்கி கடைசியா நடந்த தஞ்சாவூர் பேச்சு வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மாநாட்டுக்கும் ஒரு பேச்சுக்கும் விஜய் பேச்சுல இருந்த கண்டென்ட் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே தான் வந்துட்டு இருக்கு. விஜய் அவர்களோட ஸ்கிரிப்டை யாரு வேணா எழுதி தரலாம், எத்தனை பேர் வேணா எழுதி தரலாம். ஆனா அந்த ஸ்கிரிப்டை கடைசியா ஃபைனலைஸ் பண்ண வேண்டிய முக்கியமான வேலை யார் கையில இருக்கு? திரு விஜய் அவர்கள் கையில தான் இருக்கு. இது ஒன்னும் சினிமா ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் இல்ல, ஒரு சுறா போனா ஒரு துப்பாக்கி வரத்துக்கு, இது ஒரு அரசியல் ஸ்கிரிப்ட் செலெக்ஷன். விஜய் அவர்களுக்கு இப்பதான் 50 வயசு ஆகுது. அவர் 2031 பார்த்துப்பாரு, 2036 பார்த்துப்பாரு, 2041 பார்த்துப்பாரு. ஏன் அவர் இன்னொரு ஜென்மம் எடுத்து அந்த இன்னொரு ஜென்மத்துல ஒரு விவசாய குடும்பத்துல போறது, அந்த விவசாய குடும்பத்துல இருந்து அரசியலுக்கு வந்து எம்எல்ஏ ஆகி அமைச்சராகி முதலமைச்சர் ஆவாரு அப்படின்னு கூட அவரோட ரசிகர்கள் சொல்லலாம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் திரு விஜய் அவர்கள் முன்னாடி இருக்க ஒரே வாய்ப்பு 2026 சட்டமன்ற தேர்தல் மட்டும்தான். அந்த எலெக்ஷன்ல ஒருவேளை திரு விஜய் அவர்கள் தோத்துட்டாருன்னா அவ்வளவுதான், கத்தம். அவரோட கடந்த 2 வருஷம் செயல்பாடுல பார்க்கும்போது 2026 சட்டமன்ற தேர்தல்ல திரு விஜய் அவர்கள் ஒருவேளை தோத்துட்டாருன்னா 99% திரு விஜய் அவர்கள் 2031 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாவே போட்டியிட மாட்டாரு. அப்படி இருக்கும்போது வாழ்க்கையில எல்லாருக்கும் எல்லா துறையில ஜெயிக்கிற வாய்ப்பு கிடைக்குமானா கண்டிப்பாவே கிடைக்காது. ஆனா திரு விஜய் அவர்களுக்கு சினிமால ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. இப்ப அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு. அரசியலுக்கு வந்த அவரு தன்னோட முழு உழைப்பை அந்த அரசியலுக்கு போடணும். அதன் அடிப்படையில கடந்த 2 வருஷம் போனதெல்லாம் போகட்டும், ஆனா மீதம் இருக்க இந்த 2 மாசத்துல திரு விஜய் அவர்கள் தன்னோட 100% உழைப்பை போட்டு சரியான ஸ்கிரிப்ட் ரைட்டரை தேர்ந்தெடுத்து கரெக்டான வியூகங்களை வகுத்தாருன்னா அவரோட வாக்கு கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருதுன்னு சொல்லி போன வீடியோட சொல்லியிருக்கோம். அதை தடுத்து நிறுத்தலாம், வாக்குகளை உயர்த்தவும் முயற்சிக்கலாம். இதையெல்லாம் நம்ம விஜய் அவர்கள் பண்ணுவாரா பண்ண மாட்டாரன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனா எனக்கு இருக்க சின்ன வருத்தம்னா வேலூர் கூட்டத்துல பச்சைக்குன்னு ஒரு மாசான பர்ஃபார்மன்ஸ் விஜய் அவர்கள் பண்ணியிருந்தாரு. அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் தஞ்சாவூர் கூட்டத்துல இல்ல, அதுதான் எனக்கு ஒரே வருத்தம்.